நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். நேயர்களுக்கும் வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்காரு. அவரோட ஸ்பீச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. அவரோட பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பின்னணிய? அதாவது வெறும் நீட், திருமாவளவன், டாக்டர் ராஜ்குமார், எஸ்சி எஸ்டி இந்த 4 விஷயங்கள் மட்டும் வச்சு பேசினாலே கொஞ்சம் கூட ஒரு அறிவுபூர்வமாக இல்லாம, அதுல ஒரு கருத்து இல்லாம, ஒரு விவரம் இல்லாம, புள்ளி விவரம் இல்லாம பேசினாரு திருமாவளவன். ஒரு மனிதனுக்கு முதல்ல ஐ ரெஸ்பெக்ட். ஆனா இது ரொம்ப தப்பா பேசினாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை 20 லட்சம் பேர் இருக்காங்க 2026. புள்ளி விவரம் பேசுவோம். டேட்டான்னு பேசுறாங்கல்ல. அதுல 3 லட்சம் பேர் ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்கள், தலித் சகோதரர்கள். அந்த 3 லட்சத்துல முதன்முறையாக 1.5 லட்சம் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த 40வது பர்சன்டேஜ், அதாவது 50% ஆஃப் 3 lakhs முதல் முறையாக மெடிக்கல் காலேஜஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை ரத்து பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரா? சரி, பழங்குடி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இவர் நண்பர்னு சொல்லுவார். பழங்குடி பாத்தீங்களா, அதுல 1,20,000 நினைக்கிறேன் எழுதியிருக்காங்க. அதுலயும் 63,000 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீட் தேர்வு பெற்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா வெறும் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஒரு ரெக்கார்டு ஹை ஆஃப் 1.5 + 63 2 லட்சம் 2 lakh people have cleared. முதல் முறையாக இவ்வளவு சந்தோஷப்படணும். We should be happy. This is social justice. இதுதான் சமூக நீதி. இந்த விவரத்தை அவர் சொன்னாரா? 2 லட்சம் பேருக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. பலருக்கு கவர்மெண்ட் மூலமா இலவசமா பலருக்கு அதுல இது கிடைக்க போகுது, அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்க போகுது. இது அவருக்கு நியாயமா படலையா? இல்ல அந்த காலத்துல இருந்த மாதிரி பேருக்கு மட்டும் ஒரு 18% ரிசர்வேஷன் சொல்லிட்டு அதுல எவ்வளவோ மாணவர்களுடைய சீட்டு ரத்து செஞ்சு அது ஏதோ ஜமீன்தாரோட பையனுக்கோ ஒரு பெரிய டாக்டருக்கோ வக்கீலுக்கோ பசங்களுக்கு கொடுத்திருக்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியும்னா திருமாவளவனுக்கும் தெரியும். ஏன் அப்படி பேசினாரு? அதாவது சரத், வெறும் பேச்சுக்காக பேசுவது, அரசியல் பேச்சு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா இதுதான் உண்மையா? இதுதான் நியாயமா? இதெல்லாம் ரத்து பண்ணிட்டு ஒவ்வொரு தொழிலதிபர்கள் கிட்ட, ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட, மருத்துவ கல்லூரி இருக்கு, அவங்க கிட்ட நீங்க என்ன வேணா வித்துக்குங்கன்னு சொல்லி அவங்க கையில கொடுக்கறது தான் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு நம்ம செய்யற ஜஸ்டிஸா? யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாலோ. அந்த பேச்சுல ஆழமே இல்லை. வெறும் கொஞ்சம் உணர்வு இருந்துச்சு. ஆனா அந்த உண்மை இல்ல, ஆழம் இல்ல. எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப டிஸ்பாயிண்ட் பண்ணாரு திருமாவளவன். சில இடங்கள்ல நல்ல புள்ளி விவரங்கள் கொடுப்பாரு. இது பேசுறதுக்காக பேசினாருங்கிறது தான் நிச்சயமா என்னுடைய கருத்து பதிவு. சரத், நீட்டை ரத்து செய்ய வேண்டும் சொல்பவர்களுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மருத்துவக் கல்லூரியில இலவசமாக சீட்டு தரும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமே வரமாட்டேன்றாங்களே. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது வெறும் சுயநலம், அரசியல்வாதிகளின் சுயநலம், சமூக மேம்பாடை கருதாத அரசியல்வாதிகளின் சுயநலம் நான் பார்க்கிறேன். ஏதாவது ஒரு நீட் எதிர்க்கிற அமைச்சர்கள் ஒருத்தராவது எனக்கு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நான் இனிமேல அந்த மருத்துவக் கல்லூரிகள்ல எல்லாமே நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா பார்க்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு கம்மியான ஒரு விலைக்கு பார்க்கணும்னு சொல்றீங்க, நாங்க பண்றோம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் மருத்துவக் கல்லூரிகள்ல எல்லாம் ஃப்ரீயா பண்ணி விட்டுருங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் உங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளவோ பசங்கிட்ட பேசியிருக்கேன் சரத் சார், 13 லட்சம் சார் எங்க அப்பா எல்லாத்தையும் பணம் வச்சு இந்த 5 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள 52 லட்சம் 13 lakhs per year முடிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி, அது மாதிரி பல பசங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பு, மெடிக்கல் புக்ஸ் இது மாதிரி நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கு, என்னால பண்ண முடியும், நாங்க பண்ணிட்டு வரோம். அப்ப இந்த பசங்களுக்கு அந்த 52 லட்சம் அவங்க திருப்பி சம்பாத்தியம் பண்ணணும். அவங்க அப்பாக்காவது கொடுக்கணும், அந்த மார்வாடிக்காவது கொடுக்கணும். யாருகிட்ட இருந்து மார்வாடின்னு ஒரு இனத்தை நான் சொல்லல, எங்க அவங்க எடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுக்கணும். அப்ப இதுவே இந்த அமைச்சர்கள் 10,000 கோடி, எவ்வளவு 10,000 கோடி வச்சிருக்கிற இந்த அமைச்சர்கள், இருந்தாலும் நாங்க சம்பாதிச்சது போதும், இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறோம்னு சொன்னா இந்த பசங்க இந்த 52 லட்சம் திருப்பி கட்ட தேவையில்லைல்ல சரத். அப்ப அவங்க பேஷண்ட்டை வெறும்
ஒரு நோயாளியா மட்டும் பார்ப்பானே தவிர பாவம் அவங்க அப்பா அம்மாக்கு அவன் வந்து பதிலாக ஒரு பிரதிபலமாக திருப்பி காசு கொடுக்கணும்னு நினைக்க தேவையில்லையே. சோ ஏன் இந்த அமைச்சர்கள் பண்ண மாட்டாங்க? ஏன்னா 10,000 கோடி அவங்களுக்கு பத்தாது, இன்னும் 10,000 கோடி அடிக்கலாமே, வருஷம் 200 கோடி 100 கோடி 300 கோடி அடிக்கலாமே. இதனாலதான் இந்த சுயநலத்தை நம்ம எதிர்க்கணும். நீட்டை எதிர்க்க கூடாது. இந்த மருத்துவக் கல்வி, அது இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்க, எஜமானியர்களுடைய சுயநலத்தை நம்ம எதிர்த்தோம்னா அது வந்து ஒரு சரியான போராட்டம். ஆனா நான் கேள்விப்பட்டது, இது திரும்ப இது கூட கேட்கணும். நான் ரெண்டு விஷயம் இந்த யூத் எல்லாம் பிளான் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த இளைஞர்களுடைய அமைப்பு ஒண்ணு, ரிசர்வேஷனே ஒழிக்கணும்னு இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, மருத்துவக் கல்லூரிகளும் இன்ஜினியரிங் கல்லூரிகளும் இலவசமா கொடுக்கணும், அல்லது கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ரொக்க தொகையை கொடுத்துட்டு டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரத். கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம நாடுல மோடிஜியோட பிளான்ல 838 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த 838 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கணுங்கிறது 2019 இருந்து அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு மோடிஜி. ஆல்ரெடி இப்ப 500 சொச்சம் வந்துருச்சு. அந்த 838 தவிர 367 பதிவான மருத்துவக் கல்லூரிகளும் ஒரு 150-200 பதிவாகாத மருத்துவக் கல்லூரிகளும் இருக்கு. இந்த 1500 ஏறக்குறைய வந்துருச்சுன்னா, நான் கணக்கு போட்ட வந்து சின்ன சின்ன புள்ளி விவரங்கள் கொடுக்க விரும்பல. 1500 மருத்துவக் கல்லூரிகள் எப்ப நம்ம சொல்றோமோ அப்ப நமக்கு போதிய அளவுக்கு மருத்துவர்களுடைய உற்பத்தி இந்தியாவுக்கு ஆயிடும். ஆத்ம நிர்பார் பாரத் மாதிரி பிகம் செல்ஃப் ரிலையன்ட் இன் டாக்டர் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சரியாயிடும். நான் என்ன சொல்றேன், என்னைக்கு கவர்மெண்ட் இதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி பண்றாங்களோ, கியூபா என்கிற ஒரு நாடு இருக்கு அமெரிக்காவுக்கு பக்கத்துல, ஃபிடல் காஸ்ட்ரோ ஆரம்பிச்சு வச்சது. அந்த கியூபா நாட்டுல வந்து எல்லாம் நேஷனலைஸ் தான், நோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அந்த மருத்துவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சரத். எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா கூட போய் காசு வாங்கி வச்சுக்கப்பா, எனக்கு போதிய அளவுக்கு என் கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நாடுன்னா அது கியூபா. இந்தியாவும் ஒரு நாள் கியூபா போல போதிய அளவுக்கு ஆத்ம நிர்பார், போதிய அளவுக்கு நம்ம செல்ஃப் ரிலையண்டா நம்ம மருத்துவர்கள் உற்பத்தியும் வரணும், அந்த மருத்துவர்களுக்கு வர்ற சம்பளமும் போதிய அளவுக்கு இருக்கணும். அவங்களும் அது கியூபால வந்து மருத்துவருக்கு வந்து ஒரு அமைச்சருக்கு சமமான ஒரு மரியாதை ஒவ்வொரு தெருவிலையும் மருத்துவர்களுக்கு. அது நம்ம மருத்துவர்களுக்கு இருந்தது ஒரு காலத்துல, இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அது திருப்பி வரணும்னு என்னுடைய முயற்சி ஒண்ணு இருக்கு சரத். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நீட் தேர்வை வைத்து அரசியல் செய்யும் தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, நீட், இன்னொன்னு வச்சிருக்கிறாங்க காவேரி. இந்த மூணும் சில சமயம் மீனவர்கள், கச்சத்தீவு எடுத்து தாரவாத்து கொடுத்ததே காங்கிரஸ் தான். நாமும் பல முறை பேசியிருக்கோம். அதை திமுகவும் காங்கிரஸும் தமிழர்களுடைய உரிமை தளமாகிய கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு சத்தம் போடுறதுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுக்கவும், எங்களுடைய மீனவர்களுக்கு உரிமை கொடுக்கவும்னு கத்துறதுக்கு அது கச்சத்தீவு கத்துற தீவு ஆயிடுச்சு. சோ இது வந்து ஒரு அரசியல் போர் திறன் ஸ்ட்ராட்டஜி, திசை திருப்பி அப்ப ஒரு சத்தம் போட்டா இருக்கிற அந்த ஒரு ஸ்தரமாக இருக்கின்ற ஒரு பாஜக அரசு வந்து கொஞ்சம் வழி நடத்துறது வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுறது. நாடாளுமன்றத்தை ஒழுங்கா வந்து அமையறதுக்கு பதிலாக அங்க வந்து ஒரு கலாட்டா பண்றது, இது எல்லாமே இன்ஸ்டபிலிட்டி, நம்ம அந்த ஸ்திரத்தை வந்து ஒரு நெகட்டிவா எதிர்முறை பண்ற விஷயங்கள். தயவு செய்து மக்கள் என்னைக்கு திரும்பி வந்து வீட்டை ஒழிப்போம்னு சும்மா இருக்கடா, நீங்க சொன்னது எங்களுக்கு தெரியும்டா, தாய் முருகடா, எங்க பசங்க படிக்கிறாங்கன்னு 10 பேர் வலைத்தளங்கள்லயும் நேர்முகமாகவும் அல்லது தொலைக்காட்சி இந்த சேனல் யூடியூப் இன்டர்வியூஸ்ல பெற்றோர்கள் சொல்லி நான் நம்ப மாட்டேன், 4-5 வருஷம் ஆகும், எப்படியும் நீங்க என்னதான் பண்ணாலும் என் பையன் அடுத்த வருஷம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், அதனால அவனை வந்து கடந்த 2 வருஷமா நீட்டு தேர்வுக்கு இந்த பயிற்சி முகாமுக்கு நான் அனுப்புறேன். இது எப்ப மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அங்க மூடிடுவாங்க, நீட்டை விட்டுட்டு திருப்பும் காவேரிக்கு வருவாங்க. இதெல்லாம் அரசியல் ஆட்களுடைய விளையாட்டு. அந்த விளையாட்டை வந்து மக்களை வந்து அதுக்கு வந்து பலியாட கூடாதுன்னு சொல்றதுதான்
எங்களை போல சமூக ஆர்வலர்கள் புள்ளி விவரங்களோட மக்களுக்கு எடுத்து சொல்றோம் சரத். வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை FCRA சட்ட திருத்த மசோதாவை அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்ய போறாரு. இந்த மசோதாவோட சிறப்பு அம்சம் என்ன சார்? அதான் நான் ஒரு தேசியவாதி சரத். நம்ம நாடு, நம்ம எல்லைகள், நமக்கு இருக்கிற நம்ம மக்கள் பாதுகாப்பு நினைக்கிற ஆள். வெளிநாட்டு அந்நிய தீய சக்திகள் நம்ம நாட்டுக்குள்ளார நான் சொல்லிட்டு ஒரு சரத்தை அதை ஷேக் பண்ணி அதை ஆட்டி வைக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துற பிரதான வழி என்னன்னா, வெளிநாட்டு காசு உள்ள கொண்டு பணத்தொகைகளை இந்த FCRA மூலமா NGOங்கிற ஒரு பேர்லயோ அல்லது அறக்கட்டளைகள் என்கிற பேர்லயோ உள்ள கொண்டு அதை பயன்படுத்தி 2-3 விஷயம் பண்றாங்க. ஒண்ணு அந்த நார்த் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, வடகிழக்குல எல்லாம் நிறைய அவங்க நாட்டுக்கு எதிராக நடக்கிற பல தீவிர விஷயங்களுக்கு இங்க இருந்து காசு வருது. அதே மாதிரி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா, கனடா போன்ற இடங்கள்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து அறக்கட்டளைக்கு அங்க இருந்து கலாட்டா பண்ணி நாட்டை எதிர்த்து நம்ம சர்க்காரை எதிர்த்து பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அது மத மாற்றத்துக்காக பயன்படுத்துது. சோ மத மாற்றமும் நடக்கக்கூடாது, அதாவது ஒரு அநியாயமா நடக்கக்கூடாது. ஒரு மனுஷன் என்னமோ அவனாவே படிச்சு மதத்தை மாதம் நினைச்சா மதம் மாறிக்கிட்டோம். எந்தவித கான்ஸ்டிடியூஷன் வைஸ் எந்தவித ரிலிஜன் நம்ம எடுத்துக்கலாம். யூ கேன் ப்ரொஃபஸ், ப்ரீச் அண்ட் பிராக்டிஸ் எனி ரிலிஜன். ஆர்டிகல் 15 இருந்து கிளியரா போட்டிருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன். ஆனா அது காசு கொடுத்து நான் காசு கொடுக்குறேன், நீ மதத்தை மாறு சொல்வது தப்பு இங்க நினைக்கிறாங்க நம்ம சர்க்காருடைய தலைவர்கள். அதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். சோ அன்னெசரி ஃபண்ட் ஃப்ளோ இல்லாம அந்த நிதிகள் எது மேலைய நாடுகளின் நிதிகள் உள்ள வர்றதுக்கு ஒரு கண்காணிப்பு, ஒரு ரெகுலேஷன், ஒரு பாதுகாப்பு வளையத்தை எடுத்துட்டு தான் இது வருது. இதனால யாருமே காசை கொண்டு வர முடியாதுன்னு இல்லை, அதுக்கு வர்ற படிப்படியா தான் பண்ணணும். யாரும் டக்குன்னு அப்படி உள்ள வர முடியாதுங்கிறது அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஆகும்னு அமெரிக்காவுக்கு ஓடுறாங்கல்ல, அமெரிக்காவுக்கு உள்ள காசு கஷ்டம். ஆகும்னா இங்கிலாந்துக்கு ஓடுறோம்ல, இங்கிலாந்துக்கு காசு உள்ள கொண்டு வர்றது அவ்வளவு கஷ்டம். சோ அந்த நாடுகள் அங்க உள்ள கொண்டு வர்ற காசு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா உஷாரா பிளாக் பண்றாங்க, ஏன்னா தீவிரவாதம் வரக்கூடாதுன்னு. ஆனா அங்க இருக்கிற பல அமைப்புகள் நம்ம நாட்டை எதிர்த்து உள்ள வருது. இதுதான் FCRA பில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மசோதா. இந்த மணிகால கூட்டத்துல நாடாளுமன்றத்துல நடைபெற போற அமைக்க போற ஒரு மசோதா. இந்த மசோதா உள்ள வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தாலும் கூட நல்லா. எல்லாமே நம்ம நாட்டுடைய ஒரு வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் செய்யப்பட்ட மசோதாக்கள்ங்கிறது என்னுடைய ஒரு அனுபவம் மட்டும் இல்ல, அறிவு மட்டும் இல்ல, இதை படிச்சு எடுத்த அந்த பட்டறிவு வரைக்கும் வச்சு நான் சொல்றது, கல்வி அறிவுல நான் சொல்றேன்.